சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. எழும்பூர், சென்ட்ரல், மெரினா, மயிலாப்பூர், அண்ணா சாலை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கிண்டி, கோயம்பேடு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பாரிமுனை, ராயபுரம், திருவொற்றியூர், எண்ணூர், அம்பத்தூர், ஆவடி, குரோம்பேட்டை, தாம்பரம், கூடுவாஞ்சேரி, வண்டலூர், மதுரவாயல், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னை முழுவதும் நள்ளிரவு வரை வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீர் தேங்கியதால் பெரம்பூர் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. விமானங்கள் புறப்பாடு மற்றும் தரையிறங்குவது தாமதமானது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.